அட்டகாசமாக இருக்குது. நெய்க்கு முந்திரி போயிடும். பாய்ச்சி பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்குது. ஹலோ மக்களே, இன்றைக்கி மண் வாசல் சேனலில் பாசி பருப்பும் பச்சரிசியும் போட்டு பொங்கல் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். நல்லா பச்சரிசி 150, பச்சை பருப்பு பாசி பருப்பு, ஒரு லிட்டர் தண்ணி, கல் உப்பு, ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கணும். ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். இப்போ பொங்கலை தாளிக்க வேண்டியதான். மிளகு ஜீரகம் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. பெருங்காயத்தூள், இஞ்சி, கறிவேப்பிலை, மிளகாய். நம்மளுக்கு காரம் தேவை, அதனால் போட்டுக்கிறோம். விசேஷத்துலாம் பொங்கல் செஞ்சால் பச்சை மிளகாய் போட மாட்டாங்க, மிளகு மட்டும் போடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காக நான் ஜீரகம் போட்டுக்கிறேன். காரம் தேவை நம்மளுக்கு, அதுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பாசி பருப்பும் பச்சரிசியும் போட்டு பொங்கல் நல்லா வழவழன்னு நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியே செஞ்சுக்கலாம். முந்திரி பயிர் வறுத்துட்டு நெய் போட்டுக்கலாம். பயிர் போட்டுக்கலாம் நெய்யில். முந்திரி பயிரை நெய்யில் வறுத்து கொட்டிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். மண் வாசல் சேனலில் பாசி பருப்பும் பச்சரிசியும் போட்டு பொங்கல் செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி மானம் மூடிக்கின்னு தூத்தல் போடுறதால சரி பொங்கல் சாப்பிடணும் ஒரு ஆசை, அதனால் பொங்கல் செஞ்சு போண்டா போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூடாக போண்டாவுக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும்.
அட்டகாசமாக இருக்குது. நெய்க்கு முந்திரி போயிடுது. பாசி பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இதுமாதிரி செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. மண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்குது, செஞ்சு இதுமாரி குழந்தைங்களுக்கு கொடுங்க.